நான் ஒன்று சொல்கிறேன், நான் சேலஞ்ச் பண்ண தயார். நான் நம்பி இருக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிவேன். அதனால் உனக்கு சொல்கிறேன், என் தேவனுடைய சித்தத்தை மட்டும் நீ செஞ்சு பாரு, உன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். ரிஷியாசுவா, உனக்கு என்ன வேணும்னு தேவன்கிட்ட கேட்காத, இடைவிடாமல் தேவனை துதிச்சுக்கிட்டே இரு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இரு. அவர் நிச்சயமாய் உன்னுடைய காரியத்தை அவர் உனக்கு செய்வார். அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, இதான் உண்மை. அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீ நம்ப மாட்ட, அதனால தான் நீ பிரயாசப்படுற. என்ன பண்றது? நீ போராடுறது காரணம் இதுதான். நீ தேவனை நம்பிப்பார், நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்றேன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் சொல்றது புரியலையா? நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்றேன். போராட்டம் நம்முடையதல்ல, தேவனுடையது. அவர் போராட வேண்டுமானால் நாம் அவரிடத்தில் போராட்டத்தை நாம் என்ன செய்யணும்? ஒப்புவிக்கணும். அவர் போராடட்டுமே. பிரைசியாசுவா. அப்போ நம்ம சொல்லணும், என்னால் ஒன்றும் முடியாதப்பா, எல்லாம் உம்மால் ஆகும், ஆனால் நான் உம்முடைய சித்தத்தை மட்டும் செய்கிறேன். என்ன சித்தம்? துதிக்கிற துதிங்க. யாசுவா மேசியா பெரியவர் என்று விசுவாசிங்க, இடைவிடாமல் துதிங்க. அந்தி சந்தி மதியான வேளைகளில் தேவனை துதிக்க பாருங்க. வேற என்ன வேலை? வேற என்ன வேலைங்க உங்களுக்கு? வேலைக்கு போனா கூடி போனா இங்கே 8 மணி நேரம் வேலை செய்கிறவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் 8 மணி நேரம் வேலையை செய்யுங்க. ஆனால் இங்கே ஒரு ஆள் 8 மணி வேலை செய்கிறாராம். 8 மணி நேரம் வேலையை செய்யுங்க. ஐயா, 9வது மணி நேரம் உனக்கு வேண்டியிரு, 10வது மணி நேரம் என் தேவ சமூகத்தில் வா. தேவன் உன்னை நடத்துவார், நல்ல தூக்கத்தை தருவார், நல்ல சமாதானத்தை தருவார், நல்ல சந்தோஷத்தை தருவார். நீ விரும்புகிற பிரகாரமாய் உன்னை நடத்துவார். ஆனா நீ உன் விருப்பத்தின்படி எல்லாம் நடந்துக்கிட்டு தேவன் எனக்கு செய்யணும், இந்த தேவன் என்னை கைவிட்டார், இனி எதுக்கு நான் வாழணும் அப்படின்னு யோசித்தேனா யாருக்கு நஷ்டம்? பிரிசியாசுவா, உனக்கு கொடுக்கப்பட்ட நாளெல்லாம் நீ இந்த பூமியில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டுமானால் அவர் எழுதியிருக்கிற எழுத்தின்படி அவரை நம்பி அவருக்கு பிரியமாய் நீ வாழ்ந்தா அவர் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.